இவரு ஒரு சிற்றரசர். கொச்சியில ஒரு சின்ன ராஜா, அந்த சின்ன ராஜாக்கு கீழ இருக்கிற இன்னொரு சின்ன ராஜா இவரு. ஆனா அவரு தான் ஒரு பெரிய விஷயம் நடக்குது. இந்த கேசரிவர்மன் என்னன்னா, அவரு வந்து காதல் வயப்படுறாரு. அவரு ஒரு பொண்ண லவ் பண்றாரு. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆதிவாசி பெண். காட்டு காட்டுவாசி பெண் அவ. இப்போ சொல்ற மாரி சொன்னா, பட்டியலின அ எனக்கு சரியான வார்த்தை தெரியல. அ பட்டியலின பழங்குடியினர். பழங்குடியினர் தான் சொல்லணும். பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ண திருமணம் செய்யணும்னு விருப்பப்படுறாரு. இதுல என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, நம்பூதிரிகள் எல்லாம் கடுமையா எதிர்க்கிறாங்க. நீ காதலிக்கன்னா காதலிச்சுட்டு போ. ஆசை நாயகியா வச்சுக்கோ. இப்போ கூட பாருங்க நம்ம ஊர் சமூகத்துல இப்பவும் அதுதான் சொல்லுவாங்க. நீ பணக்கார வீட்டு பையன், பெரிய ஜாதிக்காரன். நீ எதுக்கு அந்த ஜாதியில போய் கல்யாணம் பண்ணணுன்ற? வேணும்னா வச்சுக்கோ. சைடுல வச்சுக்கோ அப்படிம்பாங்க. இதைத்தான் அந்த காலத்துலயும் சொல்லியிருக்காங்க. இந்த காலத்துலயும் இப்பவும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த ஆணவ கொலை நடக்கிறதே எதனால நடக்குது? மேல உள்ள ஜாதி பொண்ணு வந்து கீழ இருக்கிற ஜாதியில இருக்கிற ஒரு பையன கல்யாணம் பண்ணும்போது தான் கொலை நடக்குது. இதே மாத்தி ரிவர்ஸ்ல நடந்ததுன்னா கொலையெல்லாம் நடக்காது. அங்கேயே பணத்த குடுத்து செட்டில் பண்ணுவோம். ஆள வச்சு மிரட்டுவோம். பணம்ன்றதெல்லாம் 2வது. ஆள வச்சு மிரட்டுறது தான். உன் பொண்ண கூட்டிட்டு ஊர விட்டு ஓடி போயிரு அப்படின்னு மிரட்டுறது தானே மெயினா நடக்குது. இதே தான் அன்னைக்கும் நடந்திருக்குது. ஆனா என்ன ஒண்ணு, ஒரு ஆதிவாசி பெண்ண போய்லாம் மிரட்ட முடியாது. அவங்க ஏன்னா 1500கள்ல அவங்களுக்குன்னு சில படை வீரர்கள்லாம் வச்சிருப்பாங்க. போய் மிரட்ட முடியாது. ஏன்னா இவரே ஒரு சின்ன ராஜா. ஆனா தொடர்ச்சியா இந்த நம்பூதிரிகள் பூரா ராஜாட்ட தூபம் போட்டது என்ன? அப்படி நீங்க அந்த பொண்ண தான் அவரு கல்யாணம் பண்ணுவாருன்னா, இவருக்கு நாங்க பட்டம் சூட மாட்டோம். சூட்டி வைக்க மாட்டோம் அடுத்த ராஜாவ.